இந்த குருவுடைய அதிச்சார பயிற்சி என்ன பண்ணுன்னா, இந்த 3ஆம் இடத்துல குரு உச்சம் மாறாரு. அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது, 11ஆம் இடத்துல விழுது. அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபம். அந்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். முதல்ல சண்டை சச்சரவுகள் விலகி நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அப்பா அம்மாவால் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். அப்பாவுக்கிட்டேருந்து வர வேண்டிய அனைத்து விதமான சொத்து நன்மைகள் பண வரவுகள் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, அனைத்து தோஷங்களும் விலகி திருமண வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போது அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இப்போ சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் குரு வேகமாக நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமாக பெயர்ச்சியானாலும் அது அதிச்சாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னென்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்கள். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாம் நல்லா இருந்து கூட சில பேருக்கு சில முயற்சிகள் வெற்றி அடையலை அப்படின்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இந்த குருவின் அதிச்சார பயிற்சியெல்லாம் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொழிலை முன்னேற்ற பாதையை கொண்டு போகிறதுக்கு சில முயற்சிகள் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டயா வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடம் விற்று வீடு விற்று அந்த பணம் நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முயற்சி கடுமையாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகுது. நீங்கள் பல தடவை முயற்சி பண்ணி தோற்றுருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 50 நாளில் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் அடுத்த நிலை செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த குருவுடைய அதிச்சார பயிற்சி என்ன பண்ணுன்னா, இந்த 3ஆம் இடத்துல குரு உச்சம் மாறாரு. அவருடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது, 11ஆம் இடத்துல விழுது. அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபம். அந்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அப்போ ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கீங்க, இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க, அதை விற்று அதில் அதிக லாபம் பெற்று வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தொழிலில் லாபம் உண்டு. வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோஷன், நல்ல
இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமைவதற்கான ஒரு அமைப்பு இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். நீங்கள் கொடுத்த இடத்துல பணமே வராதுன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதேமாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் 1 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் அதிக லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களால் குடும்பம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மாமனார் மாமியார் அவங்களால மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். அவங்களால பலவிதமான லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலயமா பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி என்பதற்கு அமையப்போகுது. அதே போல் குருவுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விடுறதுனால அனைத்து விதமான பாக்கியம். அப்போ அனைத்து விதமான பாக்கியம்னா என்ன? ஒரு வீடு கட்டுறது, வீடு பார்த்திங்கன்னா வாங்கிறது, அதே போல் வீட்டு ரெனோவேஷன் பண்ணுறது, வீடை டெமாலிஷன் பண்ணி புதுசாக கட்டுறது, ரெனோவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டில் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள், அதான் பாக்கியம்னு சொல்லுவோம். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். முதல்ல சண்டை சச்சரவுகள் விலகி நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அப்பா அம்மாவால் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். அப்பாவுக்கிட்டேருந்து வர வேண்டிய அனைத்து விதமான சொத்து நன்மைகள் பண வரவுகள் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை 7ஆம் இடத்துல வர்றதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி சார்ந்த உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே நிறைவு பெற்று அதனால் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி அனைத்து தோஷங்களும் விலகி திருமண வாழ்க்கையில் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் குரு பார்த்திங்கன்னா அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும். அது பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் போனோம் சார், நடக்கலை சார், சில முயற்சிகள் பண்ணோம் சார், செலவு பண்ண தான் மிச்சம், உடம்பு வீணாக போன தான் மிச்சம், என்ன சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இந்த ஒரு 50 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதனால் மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான லாபம் பாக்கியம் அனைத்து விதமான சந்தோஷம், திருமண வாழ்க்கையில் இன்பம், திருமண வாழ்க்கை அமைவு எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலமாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்பவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால அது உங்க சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோம்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்,
குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்ல. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளை கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்றோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமா எங்க குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.